கருணாநிதி இது பேசாதீங்க. எதுக்கு பேசக்கூடாது? எதுக்கு பேசக்கூடாது? கருணாநிதி தமிழரா? திமுகவுடைய முதல் மாநாடு 1951 சென்னையில நடக்குது. எல்லாரும் நாடகம் போடுறாங்க, கலை நிகழ்ச்சி போடுறாங்க. இந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா, அவர் போட்ட நாடகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? குலமேலனி பிள்ளா என்கின்ற தெலுங்கு நாடகம். தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்ச இந்த திருட்டு பையனா மு கருணாநிதி. இவனைத்தான் முத்தமிழறிஞர் சொல்றீங்களா? நீங்க இவனைத்தான் சொல்றீங்களா? கேட்டா கருணாநிதியை பேசாதீர்கள். ஏன் பேசக்கூடாது? சினிமால கரியரின் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலுக்கு வந்து கிழிச்சாரு. 1949 திமுக தொடங்கப்பட்டது. கட்சி தொடங்குறதுக்கு 500 ரூபாய் தேவை. அண்ணாக்கு தேவை 500 ரூபாய் தேவை. கொடுத்த 5 பேர் பட்டியல் நான் சொல்றேன். பெத்தபாளையம் பழனிசாமி, என்எஸ் இளங்கோ, மதுரை முத்து, சேலம் சித்தையன், கே நீலமேகம் கும்பகோணத்தை சேர்ந்தவர். இந்த 5 பேர்ல மு கருணாநிதி உங்க தலைவர் பேர் எங்க இருக்கு? ஒரு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. திமுகவை ஆட்டைய போட்ட மாதிரி தமிழ்நாட்டையும் தமிழர் வளங்களையும் தமிழர் நலங்களையும் ஆட்டைய போடுகின்ற இந்த கும்பலுக்கு நாம வைக்க போகிற வேட்டுதான் விவசாய சின்னத்துக்கு நாம அளிக்கக்கூடிய ஓட்டு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, முல்லை பெரியாற்று சிக்கல், மேகதட்டு சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த அதிமுக காரன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? why? They are just mere politicians. அவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைவர், உண்மையான தலைவர். He is a true people's leader, Mr. செந்தமிழன் சீமான். அவரை பாருங்க, அவருக்கு வாக்களிங்க, விவசாயத்துக்கு வாக்களிங்க. நீரை காப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.